உங்கள் எல்லாருக்கும் என்ன தங்கமகள் முத்துப்பாண்டியா தெரியும், ஒரு சில பேருக்கு யுவன்னு தெரியும், எத்தனை பேருக்கு யுவன் மயில்சாமியா தெரியும்? ஆமாங்க, நான் உங்கள் யுவன் மயில்சாமி. இன்னைக்கு இந்த வாரம் ஸ்டார்ஸ் டைரியில் யுவன் மயில்சாமி ஆகிய நான் என்னை பற்றி நீங்கள் நிறையா என் கூட ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யுவன் மயில்சாமி. தங்கமகளில் நான் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்குது. விஜய் டிவிலேருந்து மூலிமா எனக்கு நிறையா சப்போர்ட் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் லவ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ பிறந்ததும் பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் தான். ஸோ சினிமாஸ் எங்கேருந்து வந்துச்சுன்றதை விட அப்பா மூலிமா தான் முக்கியமாக வந்தது. பட் அதோட ஒரு விஷயம் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும்ல, அப்பா மூலிமா வந்தது, பிறந்தது கோடம்பாக்கம். அப்போல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு முடிக்கும் போது ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். படம் பண்ணி முடிச்சோடனே நம்மளோட இன்டென்ஷன்லாம் இருக்கும் தெரியுங்களா, ஆஹா ஒரு படம் பண்ணிட்டோம், அடுத்த படம் நம்ம பெரிய ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ரியாலிட்டியை பார்த்தேன். ரியாலிட்டியை பார்த்தோன்னே ஆஹா இதுதான் விஷயமா அப்படின்னு தெரிய வச்சு, சினிமான்றது எவ்வளோ ஒரு வெயிட் பண்ண வேண்டிய விஷயம், எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டிய விஷயம், எவ்வளோ அதுக்காக காத்திருக்கணுன்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் கஷ்டம்னா இப்போ வந்து எல்லாமே வேணான்னு நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு விஷயம் முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது இப்படி முடியாது அப்படின்றது வந்து ஒரு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்னு கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலி அதை வச்சு சந்தோஷம் தான் படுறேன் நான். ஸோ அந்த மாதிரி சினிமா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சோடனே இதை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் ஆக்சுவலாக என்னோட சினிமா ஆசை. சினிமா ஆசைன்றதை விட வந்து சினிமா எப்படி நம்மளுக்கு கிடைக்காம போயிடும், அது எப்படி நம்மளால் நடிக்க முடியாமல் போயிடும், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் வந்து ரொம்ப இதுக்காக ஓட வச்சது, அப்புறம் இதுக்காக காத்திருக்க வச்சது, இதை ஒன்றும் காதல் பண்ண வைக்கிறது. அந்த மாதிரி வந்து அந்த வகையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது கிடச்ச ஒரு கிஃப்ட் தான் தங்கமகள். முத்துப்பாண்டி பற்றியும் தங்கமகள் சீரியலை பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தங்கமகளில் பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்துப்பாண்டி வந்து ஒரு அரகண்டான ஒரு பிடிவாதத்தனமான ஒரு குழந்தை. ஓகேங்களா, நான் நினச்சது தான் பண்ணுவேன், நான் நினச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு குழந்தை மாதிரி ஒரு விஷயம். அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த ஃபேமிலியில் என்ன பண்ணுறாரு அப்படின்றதுக்காக, அந்த மதுரை சைடில் என்னவா இருக்காரு அப்படின்றது தான் விஷயம். அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்க கூட இருக்கிற ஹாசினின்றவங்க எப்படி அவங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க, இதுதான் தங்கமகளோட முக்கியமான விஷயம். அண்ட் இதில் முத்துப்பாண்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். முத்துப்பாண்டிக்கும் யுவனுக்கும் ஒத்து போகிற விஷயம் என்னது, ஒத்து போகாத விஷயம்னா என்னது? ஒத்து போகிற விஷயம்னா அது ஒன்றே தாங்க. அதான் எதையும் ஒத்துக்க மாட்டேன், நான் பிடிச்சது தான் சட்டம் அப்படின்றத முத்துப்பாண்டியோட கேரக்டர். அதுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இவனுக்கும் முத்துப்பாண்டியும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸும் காஸ்டியூம் மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர வேறு ஒரு சேட்டையிலையோ, இது வந்து நான் சொல்கிறதோட எங்கள் வீட்டில் இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்கிறது தான். இவனுக்கும் முத்துப்பாண்டிக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது. அதனால் வந்து நான் வந்து முத்துப்பாண்டியாக நடிக்கல, முத்துப்பாண்டியாக வாழ்ந்துட்டுருக்கேன். இதுதான் உண்மை. எல்லோரும் கேரக்டராகவே வாழ்கிறாங்கன்னு அது கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. நான் வந்து ஈஸியாகவே பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அதுதான் என்னோடய கேரக்டர். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி மீடியாக்குள்ளார வந்தீங்க, அதுக்கு உங்கள் அப்பா எப்படி ஒரு தூண்டுகோலாக இருந்தாங்க? அப்பாவோட சாயல் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அப்பாவோட பேர் வந்து நான் ஒரு இடத்துலையும் விசிட்டிங் கார்டாக ஒரு யூஸ் பண்ணுறது வந்து கிரெடிட் கார்டாக யூஸ் பண்ணிக்காமல் விசிட்டிங் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. எல்லா இடத்துக்கும் போனாலும் அப்பாவோட பேர்னா இன்னும் கொஞ்சம் ஓகே, இவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் அதுலேருந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றதையும் பார்த்துக்கணும். அது அந்த ஒன்று வந்து நம்மளை உள்ளே கூட்டு போயிடும். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே தங்குறதுக்கு என்ன விஷயம் அப்படின்றதுக்கும் அதுவும் நான் அப்பாவை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அண்டு அப்பா மூலிமா அந்த சினிமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளாவே எல்லா விஷயத்தையும் பார்த்து கற்றுக்கிறது, தெரிஞ்சு கேட்டு கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தின் மூலிமா தான் வந்து இவ்வளோ நாள் இந்த விஜய் டிவிலையும் இந்த முத்துப்பாண்டியாவும் இவ்வளோ நாள் இருக்குன்றதுக்கு நம்பிக்கை அதுதான் காரணம். வாங்க, என் ரதத்தில் ஏறி ஒரு ரவுண்டு போகலாம். ரதம்னது வந்து என் வண்டியை நான் ரதம் தான் கூப்பிடுவேன். ரதத்தை ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னா ரதத்தை ரெடி பண்ணுவாங்க. நடிப்பில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார்? ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஓகேங்களா. சரி, எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா, ரஜினி, கமல் பிடிக்குமா. சின்ன வயசில் சொல்லுவோம், ஒருத்தர் சொல்லுவோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அப்படி சொல்ல, கதையாக பார்க்க தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து யாரையுமே வந்து உங்களை பிடிக்கும்னு சொல்லலை. இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் வந்து அப்படியே தான்ப்பா நடிப்பு, இவர்கிட்ட பேசணும்ப்பா, இவர் கூட கொஞ்ச நேரம் பேசணும், இவர் கூட கொஞ்ச நேரம் பழகணும், இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, என் மாமன் தான். என் மாமா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர். எனக்கு அவர்கிட்ட வந்து உண்மையாக சொல்லணும்னா அதுக்கு அந்த அளவுக்கு மேலே ஒரு நடிப்பு புரிதல் வந்து அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. எங்கே கற்றுக்கிட்டாருன்னு தெரில. பட் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம் தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சினிமாவில் ஒரு சீனும் அவர் வந்து பார்த்துட்டு வேறு லெவல் சூப்பர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சூப்பர் மாமான்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் மாமா தான்.
எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நடுவில் உள்ள அந்த பாண்டிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் 2 பேர் பாண்டிங் பார்த்தீங்கன்னா, பேசி ஒரு விஷயம் சொல்லி தருவாங்க. சில பேருக்கு வந்து சொல்லி புரிய வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நாங்களும் அவரும் வந்து ஏதாவது ஒன்று எங்கள் 2 பேருக்கு புரியணும்னா அதை நாங்கள் பேசிக்கவே மாட்டோம். அது எங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் அந்த பாண்டிங். இந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்கிட்ட இவ்வளோ விஷயம் கற்றுக் கொடுத்து உனக்கு இதெல்லாம் நான் புரிய வைக்கிறேன், அந்த சீனே கிடையாது. நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு சண்டை போட்டு லவ்வர்ஸ் மாதிரி. ஏன்னா நீங்கள் எந்த லவ்வர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் சண்டை தான் அதிகமாக இருக்கும். அந்த சண்டையை தாண்டி காதல் இருக்கும். அதே மாதிரி தான் நானும் எங்கள் அப்பாவும் நிறைய சண்டை போட்டு தான் நாங்கள். ஆனால் பயங்கரம். நான் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அப்பா எங்கே சாப்பிட்டாரு அப்படின்னு கேட்பேன். அவரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு எங்கே குட்டு சாப்பிட்டானா இதுதான் அவரோட முதல் வார்த்தையும். எங்கள் அம்மா தான் இதில் மாட்டிட்டு முடிப்பாங்க. ஏன்டா அவங்க 2 பேருக்கும் வேறு வார்த்தை எதுவும் தெரியாதாப்பா, 2 பேரும் ஒன்றையே வந்து என்கிட்ட கேட்டு நீங்கள் 2 பேரும் கேட்டுக்க வேண்டியதானே அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி. உங்களுக்கு பிடிச்ச உங்கள் அப்பாவோட ஃபேவரட்டான காமெடி சீன்னா என்ன? வந்து ஃபேவரட்னா வந்து கவலை வேண்டாம் தான். எங்கள் அண்ணன் டிகே அண்ணன் படம் கவலை வேண்டாம் படத்தோட ஹாப்பினஸ் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து படத்தில் ஒரு வேளை வந்து நீங்கள் இல்லையா அதை விட நிறைய காமெடி படம்லாம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்பா ஹாப்பியாக அப்பா எப்படி ஒரிஜினலாக ஹாப்பியாக இருப்பாரோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிற ஃப்ரேம் தான் வந்து கவலை வேண்டாம் படம். நான் நிறைய படம் பிடிக்கும். அப்படின்னு பார்த்தா உத்தம புத்திரனில் வந்து அப்பா வந்து சாண்டி அப்படின்னு வருவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப பிடிக்கும் காமெடி. அது டைட்டில் பார்க் காமெடியில் எனக்கு அப்பாவோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி. லட்டு பதில் ஜிலேபி. இப்போ உண்மையிலேயே ஜிலேபி விற்கிறாங்கன்னு அன்றே கணித்தார் மயில்சாமின்ட்டாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் அந்த கவலை வேண்டாம் படம் வந்து வேர் ஹி லிவ் த மொமெண்ட், ஜாலியாக அப்படியே ஹாப்பியாக. அதனால் கவலை வேண்டாம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து ஒரு விஷயம் பர்சனலாக ரொம்ப இன்ட்ராக்ட் ஆனதுன்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய பேர் வந்து எல்லா இடத்துலையும் மன கஷ்டமான விஷயம் நடக்க தான் செய்து யாராவது ஒருத்தவங்க பிடிச்சவங்க போயிடுவாங்க. அதுலேயும் நான் வந்து எங்கள் அப்பா விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய விஷயத்தில் என் கூடயே இருக்காருன்றது எனக்கு ஐ கேன் ஃபீல் இட். என்னால் உணர முடியுது கூடயே இருக்காருன்ட்டு. அதை தாண்டி அவரோட வாய்ஸும் லைவாக வீடியோவும் படத்துலேயும் எல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்கும், நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதில் அந்த கவலை வேண்டாம்ல ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் வந்து என்னமோ பர்சனலாக வந்து தம்பி எங்கே தூங்குறியா எந்திரி உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். கரெக்டா? ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறது வந்து மனசுக்கு வேதையான விஷயம் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை யாருக்காக நிற்காதவே போய்கிட்டே இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறதும் சோகமாக இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த டைலாக்கு நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம், காலைல ஏதோ நினச்சி வருத்தப்படுறோம் அப்படின்னும் போது நான் அந்த டைலாக் கரெக்டாக என்னோட இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து மேலே வச்சுருப்பேன். அது டெய்லி அது ஒரு வாட்டி ப்ளே ஆகிடுச்சுன்னா அப்பா சந்தோஷம். அதுவும் இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க அதை ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து அது டெய்லி காலையில் ஒரு தடவை கேட்டுருவேன். நான் எப்படியாவது கேட்க வச்சுருவாங்க. அதனால் அந்த படம் எனக்கு அவ்வளோ கனெக்ஷன். அப்புறம் நம்ம வர வேண்டிய இடம் வந்துட்டோம். இப்போ அங்கே இறங்கி சூப்பராக ஜாலியாக பேசுவோமா? காஃபி ஃப்ரீயாக இருக்கிற டைம் கண்டிப்பாக சாயங்காலம் டைமில் எனக்கு இங்கே வரது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பர்மா ஃபுட் பிடிக்கும்னு கேள்விப்பட்டோம், அது உண்மையா? அது வந்து ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான உண்மை. பர்மா ஃபுட் வந்து நான் எங்கே ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட டேஸ்ட் பண்ணேன்னா நம்ம பாரிஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட் பேருங்க இருக்குது. அத்தோ, மொயிங்கா, பேஜோ, அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு. ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வீட்டுக்கு அதை வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கேரியரில் தூக்கிட்டு வந்தார். எங்களுக்கு என்னென்னே தெரில, ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து என்னமோ சொன்னப்பா என்னப்பா இது அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா கழுதுபால் சூப்புப்பா அப்படின்ட்டார். என்னது கழுதுபால் சூப்புன்றீங்க, என்ன சாப்பிட்றது? அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா டேஸ்ட் பயங்கரம் பிடிச்சி போச்சு. அப்புறம் பார்த்தா நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி போகும்போது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விவேக் சார் அப்பா, அது ரோடு கடை தான், அது விவேக் சார் அப்பா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சந்தான அண்ணா அப்பா, நிறைய பேருக்கு வந்து அப்பா வந்து அந்த ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது அப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 2002, 2003 தான். அந்த டைமில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் பர்மீஸ் ஃபுட்டுன்றது எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. அப்போல்லாம் அந்த இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்பத்துலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சது வந்து அந்த மசாலா அந்த வெட்டி உள்ள மசாலா ஸ்டஃப் பண்ணி முட்டை அப்படியே பானிபூரி மாதிரி சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து எனக்கு நினச்சாலே இதை பாருங்க கேட்டீங்க இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் போய் சாப்பிட்டே ஆகணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆக்கி விட்டீங்க. இன்னும் 20 வருஷத்தில் நீங்கள் மீடியாவில் என்னென்ன விஷயம்லாம் சாதிச்சிருப்பீங்க? 20 வருஷம் கழித்து என்ன சாதிச்சிருப்பேன்னு நான் சத்தியமாக யோசிக்கவே இல்லைங்க. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன்ல, எந்த டென்ஷனும் இருக்காது என் மண்டையில், எந்த ஒரு ப்ரெஷரும் போட்டுக்க மாட்டேன், ஐயோ அது இதுன்னா யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி இந்த மொமெண்ட்டு இன்றைக்கி வேலை என்னவோ அந்த வேலையை நல்லா செஞ்சுட்டோன்னா நாளைக்கு நல்லாயிருக்கும். நேற்று வேலையை நான் நல்லா செஞ்சுட்டனால இன்றைக்கி எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி செய்கிறது நான் நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆன் ப்ராசஸில் வந்து 20 வருஷம் அப்புறம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற லெவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுட்டு வந்துருச்சு. தேங்க்யூ பிரதர்.
நான் வந்து இவ்வளோ டிசிப்ளின்டான ஃபுட்டெல்லாம் நான் ரொம்ப நாளாக சாப்பிட மாட்டேன். இந்த ஒர்க் அவுட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இப்படி சாப்பிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஹாவ் அ பார்ஷியல் ஆஃப். நான் வந்து என்னோட வாரத்தை வந்து நானே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே டிசிப்ளின்டாக வேக வச்சது, ஊற வச்சது அந்த மாதிரி சாப்பிட்றணும். வெள்ளிக்கிழமை சனி ஞாயிற்றுக்கிழமை என் சாப்பாடை பார்த்தீங்கன்னா நல்லா இங்கேருந்து இவ்வளோ பெருசுக்கு வாழையில இருக்கணும், அதில் எல்லாமே இருக்கணும். எல்லாத்தையும் சாப்பிட்டு சண்டே ஒரு நாள் டயட் ஷீட் அடிப்பொலி பிரிச்சிருவேன். ஸோ வந்து டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. முத்துப்பாண்டியா அவரோட ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முத்துப்பாண்டி ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, முத்துப்பாண்டி மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. தூக்கி ரெஸ்பான்சிபிலிட்டி தலையில் போட்டுக்காதீங்க. அதுக்கு நான் அதிகமாகவும் போட்டுக்காதீங்க. வாழ்க்கையில் நம்ம யோசிச்சோன்னா நம்மளுக்கு மண்டையில் வந்து உட்கார்றதுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது. யாருமே ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷனே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பெருசாக என்ன பிரச்சனை வருதுன்னு நினச்சி அதை யோசித்தாலும் அந்த பிரச்சனை நடந்து முடிய தான் போகுது. அந்த நடந்து முடியும் போது நீங்கள் அதில் ஒரு பாட்டாக இருக்க போகிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்ன ஒரு டென்ஷன் வந்தாலும் ஆமாம் வந்துருச்சு, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், நாளைக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, நான் அது வரும்போது இந்த பிரச்சனை எனக்கு சின்னதாக தெரியும். ஸோ அந்த பிரச்சனையில் இருக்கும்போது இந்த பிரச்சனை நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் சாப்பிடணும்னு தோணுதோ எல்லாத்தையும் போய் சாப்பிடுங்க. யார் கூடலாம் பழகணும்னு தோணுதோ எல்லாருக்கூடையும் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான். இன்றைக்கி ஸ்டார் ரைஸ் மூலிமா என்னை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுருப்பீங்க. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்க பாண்டிங் பற்றி தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் தங்கமகளை எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ, மேற்கொண்டு நான் என்ன விஷயம் பண்ணாலும் நான் பண்ணுறது நல்லா இருக்குன்னா தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.